ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விடுமுறை சமையலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா அதே அளவோட 1 கிலோ ரைஸு, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி சேருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட 6 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி ஊற வச்சோம் அப்படின்னா பிரியாணி பண்ணுறப்போ சிக்கனுக்குள்ளே இந்த காரம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு வேறு எந்தவித மசாலையும் சேர்க்க போகிறது இல்லை. வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சதும் பிரியாணிக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இலை, 2 நட்சத்திர சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடுங்க. 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் 3/4 கிலோ வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. வெங்காயம் எந்தளவு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து மூடி வச்சிடலாம். அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அது கூட நான் 3/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசியட்டும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இது கூட உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி மல்லித்தலையும் புதினாவும் சேர்க்குறப்போ நம்ம கூடுதலாக சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா மல்லித்தலை புதினாவோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். நான் மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்து நான் 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல மசிகிற அளவுக்கு வேக விட்டுடுங்க. வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து குக் ஆகிடுச்சு. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி நல்லா குக்காக விட்டாதான் சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிக்கனை நல்லா சேர்த்து கிளறி விட்டுடுங்க. மூடி வச்சுடுங்க, சிக்கன் குக் ஆகட்டும். நான் 3/4 கிலோ ரைஸ் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும், அதுக்காக தான். பாருங்கள், சேர்த்து மூடி வச்சுடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. சிக்கனும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வேக வச்சுருக்க ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் ரொம்பலாம் வேக வைக்கல. நம்ம 2 லேயராக போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வேக வச்சு வச்சுருக்க ரைஸை எடுத்து இது கூட சேர்க்குறேன். ரொம்ப அதிகமாக ரைஸை வேக வச்சிட வேண்டாம். பாருங்கள், இந்தளவு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தம் போட போகிறோம், அதில் குக் ஆகிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் கிரேவியை இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் மீத வச்சுருக்க சாதத்தை இது மேலே சேர்த்து தம் போட்டுடலாம். நான் லேயர் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லேயர் வேணாம் அப்படின்னா அப்படியே கிரேவி கூடவே சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு தம் போட்டுருங்க. பாருங்கள், நான் 2 லேயராக எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மிதமான சூட்டில் இருக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம பிரியாணி பண்ணுறப்போ வெங்காயம், தக்காளி நல்லா மசிஞ்சது அப்படின்னா பிரியாணி சாப்பிட்றப்போ அதில் வெங்காயம், தக்காளியே தெரியாத அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்குது. பாருங்கள், இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விடுமுறை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.